Hi friends, welcome to TamilTechAcademy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஸ்கோப் அப்படின்ட்டு. ஸ்கோப்னா நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் எந்த ரீஜனில், அதாவது அந்த கோடில் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த மெசேஜ் அப்படிங்கிற வேரியபிளை பார்க்குறோம். இதுக்கு வந்து ஹெல்லோன்னு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இந்த மெசேஜுங்கிற வேரியபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த greet ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் டிஃபைன் ஆகிருக்கு. அதாவது இந்த greet ஃபங்க்ஷனுக்கு கீழே எழுதியிருக்கிறனால அதுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம அதை வெளியில் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் எரர் காமிக்குது, அன்டிஃபைன்டு வேரியபிள் மெசேஜ். அதையும் மீறி நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம் எரர் கிடைக்குது, அதாவது மெசேஜ் டிஃபைன்டாக இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த வேரியபிள் வந்து இந்த greet அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய பேராமீட்டர்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ greet அப்படிங்கிறதுல இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே பேராமீட்டர் நேம்னு கொடுக்குறோம். இந்த நேமையும் நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ண போகும்போது அதே எரர் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நேம் அப்படிங்கிறது வந்து ஓன்லி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ள ஒரு ஸ்கோப், அதை இங்கே வெளியில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு பேர் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இந்த மெசேஜுங்கிற வேரியபிள் வந்து இந்த greet ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், வேறு எங்கேயும் வேலை செய்யாது. அதனால் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், இந்த சென்ட் இமெயில் அப்படின்ட்டு. இங்கே திருப்பியும் அதே மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து ஹாய் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நம்ம இப்போ இங்கே கொடுத்துருக்கிற மெசேஜ் மற்றும் நேமுங்கிற இந்த ரெண்டு வேரியபிள்ஸ், அப்புறம் greet ஃபங்க்ஷன் உள்ள நேமும் மெசேஜும் டோட்டலி டிஃப்ரெண்ட். புரியுதா? ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கிடையாது. இந்த மெசேஜ் வந்து ஹெலோ குறிக்குது, இந்த மெசேஜ் வந்து ஹாய் குறிக்குது. அது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மட்டும்தான் வேலை செய்யும். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள்ஸ், அதாவது இந்த லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட்டான லைஃப் ஸ்பேன் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு குறுகிய காலம் தான் அது வேலை பார்க்கும். ஏன்னா இந்த greet ஃபங்க்ஷன் நம்ம இப்போ கால் பண்ணுறோம், அப்போ வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் இந்த வேரியபிளுக்கு ஒரு மெமரி அட்ரஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ஒதுக்கீடு செய்யும். அந்த இடத்த வந்து ஒதுக்கீடு செஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உடனே அந்த வேரியபிளை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும் மெமரியிலேருந்து. ஸோ இந்த வேரியபிள் வந்து ஒரு குறுகிய காலம்தான் அங்கே வேலை செய்யும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு ஒரு மெமரியில் ஒரு இடம் இருக்கும், அதுக்கப்புறமா அது முடிந்து விடும். ஓகேவா? ஏன்னா திருப்பியும் மெசேஜுங்கிற வேரியபிள் வந்து வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. ஸோ மெமரியில் அதை ஸ்டோர் பண்ணி அதோட ஸ்பேஸை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதுதான் லோக்கல் வேரியபிள்ஸ். லோக்கல்னு ஒன்று இருக்கும்போது குளோபல்னு ஒன்று இருக்கும். அதாவது லோக்கல் வந்து வெறும் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அது இருக்கும். ஆனால் குளோபல்னு சொல்லும் போது இந்த ஃபைலில் எங்கே எழுதினாலும் அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த மெசேஜுங்கிறத வந்து நம்ம இங்கே வெளியில் போடுவோம். ஓகே, இந்த மெசேஜில் வெளியில் போடும்போது வந்து இது ஒரு குளோபல் வேரியபிளாக மாறிடுது. மெசேஜ் நீங்கள் எங்கே ரெஃபரன்ஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து அதற்குரிய வேல்யூ வந்து ஹெலோன்னு தான் நம்ம சொல்லுவோம். இதனாலேயே வந்து இந்த மெசேஜுங்கிற வேரியபிள் வந்து மெமரியில் ரொம்ப நேரம் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்கு ஒரு தனி குறிப்பிட்ட அட்ரஸ் பர்மனெண்ட்டாகவே இருக்கும். நம்ம டெலீட் பண்ணுற வரைக்கும். நம்ம டெலீட் பண்ணிட்டா அது உடனே கார்பேஜ் கலெக்டட் ஆகிடும். ஓகேவா? ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸில் குளோபல் வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்கும். இதனால் வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்லோவாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனாலேயே வந்து யூஸ்வலாக ப்ரோக்ராம் எழுதும்போது வந்து ஃபங்க்ஷன்ஸ், பேராமீட்டர்ஸ், அதுக்குள்ள வேரியபிள்ஸ் அப்படி தான் வந்து எழுதி எஃபிஷியண்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த greet ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மெசேஜுங்கிற வேரியபிளை திருப்பி எழுதுவோம். அதற்கு வந்து ஹாய் அப்படின்ட்டு கொடுப்போம். இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா greet அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணலாம். இப்போது அந்த மெசேஜ் அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஹெல்லோ அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த மெசேஜ் தான் நம்ம இங்கே ஹாய்னு மாற்றிட்டோமே, ஏன் மாறலை அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
இது வந்து இந்த மெசேஜ் வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். இந்த greet ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மட்டும் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுற நினைக்கிற அந்த மெசேஜ் வந்து குளோபல் வேரியபிள். இந்த ஹெல்லோங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் சில டுட்டோரியல் புக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு இந்த குளோபல் வேரியபிளை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி அதை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுவாங்க. இது ஒரு பேட் ப்ராக்டிஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி குளோபல் வேரியபிளை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் மாற்ற ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது. இருந்தாலும் அதை உங்கள்கிட்ட காமிக்கிற ஒரு குயிக் டெமோவாக. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இப்போ குளோபல் அப்படிங்கிறத கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெசேஜ். ஸோ இப்போ நம்ம இங்கே ரிஃபர் பண்ணுற அந்த வேரியபிள் வந்து இங்கே வெளியில் எழுதியிருக்கிற இந்த ஹெல்லோ அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ண மெசேஜ் அப்படிங்கிற வேரியபிள். இந்த மெசேஜுங்கிற வேரியபிளை வந்து நம்ம மாற்றி ஹாய்னு அசைன் பண்ணுறோம். இந்த greet ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணுறோம், அதுக்கப்புறமா வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ மெசேஜ் வேரியபிள் என்ன வேல்யூ கொடுக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். ஹாய் அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ இப்போ இந்த குளோபல் வேரியபிள் வந்து இங்கே ரெஃபரன்ஸ் ஆகி அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம பிரிண்ட் பண்ணுற அந்த மெசேஜுங்கிற வேல்யூ வந்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதையே ஒரு பேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் அப்பயே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, இதே மாதிரி பல இடத்துல இந்த வேரியபிள் மெசேஜுங்கிற வேரியபிளை வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் குளோபல் அப்படின்னு கொடுத்து மாற்றுறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா, அது உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற அந்த வேரியபிளோட ஒரு ட்ராக்கிங் இல்லாமல் போயிடும். இந்த குளோபல் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல மாடிஃபிகேஷன்ஸ் ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிற அந்த கரெக்டான வேல்யூ வந்து தொடர்ந்து யூஸ் ஆகாது. அதனால தான் இது ஒரு பேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதான் குளோபல் வேரியபிள்ஸு லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ குளோபல் வேரியபிள்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே மேலே டிஃபைன் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் ஃபுல்லாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மாடிஃபை பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய மற்ற ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை செய்யாது. இதனால் ஒரு பக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த குளோபல் வேரியபிள்ஸ் வந்து மினிமலாகவே யூஸ் பண்ணுங்கள். ஒரு எஃபிஷியன்ட் கோடிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக சொன்னேன். இது வந்து ஒரு பைத்தான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.